நாராயணீயம் விளக்க உரை தசகம் 43 திருநாவர்த்தவதம். ஸ்லோகம் 1. திருநாவர்த்தவதத்தை வர்ணிப்பது. ஹே குருவாயூரப்பா, தங்களை ஒருமுறை யசோதையம்மாள் மடியில் வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது தாங்கள் ரொம்பவும் பாரமாக இருந்ததால் தூக்க முடியவில்லை. உடனே படுக்கையில் வைத்து கவலை கொண்டாள். வீட்டு வேலைகளையும் கவனித்து வந்தாளாமே. ஸ்லோகம் 2. ஸ்ரீ கிருஷ்ணனை திருநாவர்த்தன் அபகரித்தல். ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது திருநாவர்த்தன் என்ற அசுரன் பெரும் காற்று ரூபமாய் நந்த கோகுலம் வந்தான். வெகு தூரத்தில் கேட்கும்படி பெரும் சப்தம் செய்து வந்தான். 10 திக்குகளிலும் புழுதி பறக்கச் செய்தான். சர்வஜனங்களின் மனதை கவருகின்ற தங்களை எடுத்துச் சென்றானாமே. ஸ்லோகம் 3. யசோதை ஸ்ரீ கோபாலனை காணாமல் அழுதது. ஓ குருவாயூரப்பா, இடைச்சேரியானது மிகுந்த பொழுதியினால் இருண்டதன் மூலம் பார்வையை இழந்தது. தங்கள் தாயான யசோதை அந்த இருளில் குழந்தைக்கு என்ன நேர்ந்ததோ என தேடி வந்தாள். தங்களை காணாமல் கண்ணீர் விட்டு கதறினாள். ஸ்லோகம் 4. திருநாவர்த்தன் பலம் குறைந்தவனாக ஆனான். ஹே குருவாயூரப்பா, தங்களுடைய பாரம் தாங்க முடியாமல் திருநாவர்த்தன் வேகமற்றவனாக ஆனான். உடன் அவன் ஷரீரம் சுருங்கியது. பொழுதியும் சப்தமும் ஓய்ந்தது. தங்கள் தாயாரான யசோதை துக்கத்தால் கதறிய சப்தம் இடைச்சேரியில் பரவியது. ஸ்லோகம் 5. அசுரன் ஆகாசத்திலிருந்து விழுதல். யசோதையின் அழுகையை கேட்டு நந்தகோபர் முதலியவர்கள் அந்த வீட்டிற்கு வந்தனர். இதை கேட்டு அவர்களும் அழுதனர். துயரம் கொண்ட அசுரன் யாவருக்கும் முக்தி அளிக்கும் தங்களை விட்டுவிட நினைத்தான். தாங்கள் அவனை விடாத பொழுது உயிரை இழந்து ஆகாசத்திலிருந்து பூமியில் விழுந்தானாமே. ஸ்லோகம் 6. இடையர்கள் காயமற்ற தங்களை கண்டனர். ஹே குருவாயூரப்பா, வெளியில் உள்ள பாறாங்கல் மீது மிக பெரிதான அந்த அசுரனின் சரீரத்தை கண்டனர். அழுது கொண்டு வந்த அவர்கள் அந்த திருநாவர்த்தனின் மார்பில் காயமற்ற தாங்கள் விளையாடிக் கொண்டும் மிக சிரித்து கொண்டும் இருந்ததையும் பார்த்தனராமே. ஸ்லோகம் 7. இடையர்கள் ஸ்ரீ பகவானை எடுத்தல். ஹே குருவாயூரப்பா, அந்த அசுரனுடைய சரீரமானது பாறாங்கல்லின் மீது விழுந்து நொறுங்கியது. உயிரையும் இழந்தான். தாங்கள் தாமரை போன்ற கையினால் அவனை அடித்து விளையாடிக் கொண்டிருந்தீர். அப்படிப்பட்ட தங்களை மலையிலிருந்த சிறந்த நீல மணியை போல எடுத்து வந்தனராமே. ஸ்லோகம் 8. நந்தகோபன் சந்தோஷம் அடைந்தது. நந்தகோபன் முதலியவர்கள் ரொம்பவும் சந்தோஷம் அடைந்தனர். அதனால் தங்களை ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆலிங்கனம் செய்து முத்தமிட்டனர். தங்களை எடுக்க வேண்டும் என்று கோபிகைகள் எண்ணம் கொண்டனர். அதை அறிந்த தாங்களே அவர்களுடைய கையில் குதித்தீர்களாமே. அப்படிப்பட்ட தங்களை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம். ஸ்லோகம் 9. தாய் தந்தை தங்களையே வேண்டுதல். ஹே குருவாயூரப்பா, அப்பொழுது தாய் தந்தை முதலியவர்கள் மறுபடியும் இம்மாதிரி கஷ்டம் வந்தால் என்ன செய்வோம்? ஸ்ரீஹரியான கோவிந்தனே தம் குழந்தையை காக்க வேண்டி தங்களையே வேண்டிக் கொண்டனராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ நம்பூதிரியின் வேண்டுதல். ஹே குருவாயூரப்பா, நீர் சுழல் காற்று ரூபமான அந்த அசுரனை கொன்றீர். அவ்விதமான நீர் வாதத்தினால் உண்டான என்னுடைய ரோகத்தை ஏன் நாசம் செய்யவில்லை? தாங்கள் என் ரோகத்தை போக்காததற்கு காரணம் என்ன? அது என்னுடைய முன்ஜென்ம வினை என்றால் அதற்கு நான் என்ன செய்வேன்? நான் உண்மையே எல்லா விதமான ரோகங்களின் நாசத்தை வேண்டி மறுபடியும் வணங்குகிறேன். ஸ்ரீஹரயே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.